+ பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனே. அத்தியாயம் 10. நள்ளிரவில் ஏதோ சத்தம் கேட்பது போல் தோன்ற என்ன என்று பயந்தவாறே எழுந்து கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து பார்த்தாள் வெண்ணிலா. சிவராமன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து ஏதோ இனம் புரியாத சத்தம் வெளிவந்து கொண்டிருக்க வேகமாக அவர் அருகில் சென்றாள். சகா சகா என்று அவருடைய உதடுகள் முணுமுணுத்து கொண்டே இருக்க அங்கேயும் இங்கேயும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தார். அப்பா நில்லுங்க, என்ன பண்றீங்க? அவள் கேட்டாள். ஆனால் அவர் வெண்ணிலா வந்ததை கூட கவனிக்கவில்லை. தன் நிலை அறியாது இருப்பவர் போல் தோன்றவே பயத்தோடு அவரை மெல்ல இழுத்து கொண்டு அவரின் வீட்டிற்கு வந்தாள். அவரை வீட்டின் உள்ளே தள்ளி கதவை சாத்தியவள் வேகமாக அவரின் கைபேசியை தேடினாள். அதற்குள் அவர் பொருட்களை எல்லாம் கீழே தள்ளிவிட ஆரம்பித்து இருந்தார். அவர் நடவடிக்கைகள் அவளுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தின. அவசர அவசரமாக சகாவை அழைத்தாள். அழைப்பை ஏற்றவன், ஹலோ சொல்லுங்கப்பா என்றான். சகா, நான் நிலா பேசுறேன். ஏய் நிலா, இந்நேரத்துக்கு என்ன பண்ற? அப்பாவோட ஃபோன் ஏன் உன்கிட்ட இருக்கு? அப்பா எங்க என்றான் பதட்டத்தோடு. சகா, அப்பாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி வைலண்டா பிஹேவ் பண்றாரு? அதிர்ந்து நின்றான் சகா. நிலா, என்ன சொல்ற? அவர் செய்து கொண்டிருக்கும் வேலைகளை கூறினாள். பதட்டமடைந்தான் சகா. நிலா ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? சொல்லு சகா, என்ன பண்ணணும்? ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு அவர்கிட்ட எடுத்துக்கிட்டு போ. சரி என்றவள் அவன் சொன்னதை செய்தாள். வேகமாக அவரிடம் சென்றாள். அப்பா அப்பா. அவன் குரலில் ஒரு நொடி நிறுத்தியவர் சகா என்றார் கொஞ்சம் மட்டுப்பட்ட உணர்ச்சியோடு. சகா, நீ எங்கே இருக்க? எங்கே போன? ஏன் என்னை விட்டுட்டு போன? நான் தான் உன்கிட்ட சாரி சொன்னேன்ல, இனிமேல் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க மாட்டேன். என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத சகா. சிறு குழந்தை போன்று அவர் கெஞ்ச ஆரம்பித்தார். அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட கோபப்பட்டு எல்லாம் எங்கேயும் போகலை. அபி அக்காவோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்கள கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். நான் வர காலையில் ஆகும். நான் சொல்கிறத கேட்பீங்க தானே? என்றார் ஒற்றை எழுத்தில். உங்களுக்கு நிலாவை பிடிக்கும்ல என்றான் மெல்லிய குரலில். அவர் நிமிர்ந்து வெண்ணிலாவை பார்த்தார். என்றார். அப்போ அவ சொல்கிறத நீங்கள் கேட்பீங்கல்ல? கேட்குறேன். முதல்ல போய் படுங்க, நான் வெண்ணிலா கிட்ட பேசுகிறேன். சரி என்றவர் தளர்வாக அறைக்குள் சென்று கட்டிலில் படுத்து கொண்டார். ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு நிலா என்றான். அவளும் அதை செய்து காதில் வைத்தாள். நிலா, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு. அவர் படுத்திருக்கிற கட்டிலுக்கு பின்னாடி ஒரு அலமாரி இருக்குல்ல, அங்கே பச்சை கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு மாத்திரை இருக்கும். அந்த மாத்திரையை அவர்கிட்ட கொடுத்து அவரை சாப்பிட வை. என்ன மாத்திரை சகா அது? தூக்க மாத்திரை தான். அதை சாப்பிட்டா நல்லா தூங்கிடுவார். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவர் எழுந்திருக்கிறதுக்குள்ளே நான் காலையில் வந்துடுவேன். சரி, ஆனால் நான் கொடுத்த சாப்பிடுவாரா? சாப்பிடுவார்னு தான் நினைக்கிறேன். நான் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. சரி சகா, நான் கொடுத்துட்றேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. அவர் தூங்கிடுவார். அவர் தூங்கினதுக்கப்புறம் வீட்டை வெளிப்பக்க தாழ் போட்டுக்கிட்டு உன் வீட்டுக்கு போ. அவர் நடுவில் எழுந்திருக்க மாட்டார். நான் காலையில் வந்து பார்த்துக்கிறேன். சரி சகா என்று விட்டு அழைப்பை துண்டித்தாள். அந்த மாத்திரையையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்றாள். அவர் அருகில் அமர்ந்தவள் மெல்ல அவர் தோள் தொட்டு அழைத்தாள். அப்பா. கண்கள் மூடியிருந்தவர் மெல்ல கண்களை திறந்தார். அவளை பார்த்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே? அவன் அவரை கேட்டது போலவே அவள் கேட்க அவர் மறுபடியும் என்றார். அப்போ இந்தாங்க, இது சாப்பிடுங்க என்றாள். எதுவும் பேசாமல் அமைதியாக வாங்கி சாப்பிட்டார். பின் கண்கள் மூடி படுத்து கொள்ள அவர் அருகிலேயே அமர்ந்து அவர் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள் வெண்ணிலா. நைட் ஷிஃப்டில் பர்மிஷன் போட்டு 5 மணிக்கெல்லாம் நேராக மருத்துவமனைக்கு வந்து விட்டான் அபிராமியின் கணவன் மகேஷ். அபியின் மாமியார் பத்மாவின் உடலில் சிறிது முன்னேற்றம் இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் அகா, இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்திருந்தா ஃபிட்ஸ் வந்திருக்கும்னு டாக்டர் சொன்னாங்க. நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னா அபி தனியாக கஷ்டப்பட்டு இருப்பா. அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணதும் இல்லாமல் ராத்திரி ஃபுல்லாக அவள் கூட உதவியாக இருந்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல சகா. உணர்ச்சி பெருக்கோடு கூறி சகாவை கட்டி கொண்டான் மகேஷ். இதில் என்னமாம்மா இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறதுல என்ன கஷ்டம்? நாளைக்கு எனக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் 2 பேரும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா என்றான் புன்னகைத்து. கண்டிப்பாக பண்ணுவோம் சகா என்றான் மகேஷும் சிரித்தபடியே. சரி, அம்மாவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நான் சமைச்சு முடிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறமா வரேன் என்ற அபிராமி கூறினாள். மகேஷை விட்டுவிட்டு அபிராமியும் சகாவும் வீட்டிற்கு திரும்பினர். இன்னும் விடிந்திடாத அந்த காலை வேளையில் வேகமாக சிவராமனை காண வீட்டிற்கு ஓடினான் சகா. கதவு வெளிப்புறம் தாளிடப்படாமல் இருக்க பயந்து போனான். கதவில் கை வைக்க அது திறந்து கொண்டது. விளக்கை ஒளிர விட்டு பார்க்க ஹாலில் சோபாவில் அமர்ந்து சாய்ந்தபடியே உறங்கிக் கொண்டிருந்தாள் வெண்ணிலா.
வேகமாக அறைக்குச் சென்று சிவராமனை பார்த்தான். அவர் இன்னும் எழுந்திருக்காமல் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டே இருந்தார். மருந்தின் வீரியம் குறைந்து அவர் எழ எப்படியும் 9 அல்லது 10 மணி ஆகிவிடும் என்று அறிந்தவன் மெதுவாக வெண்ணிலாவிடம் சென்றான். நிலா, நிலா, அவள் தொட்டு எழுப்பினான். திடுக்கிட்டு விழித்தவள், சகா, நீயா? வந்துட்டியா? பத்மா ஆண்டி எப்படி இருக்காங்க என்றாள். அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இல்லை நார்மல் ஆயிட்டாங்கன்னா ஈவினிங்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். சரி சகா, நான் வீட்டுக்கு போகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் நிலா. அவள் எதுவும் பேசாமல் முகத்தை சட்டென்று திரும்பிக் கொள்ள அவனுக்கு சிரிப்பு வந்தது. ஓஹோ, மேடம் கோபமாக இருக்கீங்களா? ஆமாம். அப்புறம் எதுக்கு என் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்க? நீ ஒரு தடவை ஹெல்ப் பண்ண, பதிலுக்கு நான் ஒரு தடவை ஹெல்ப் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இனிமேல் உனக்கும் எனக்கும் ஒன்றுமில்லை என்று விட்டு வாசலை நோக்கி நடந்தவளின் முன் வேகமாய் வந்து மறித்து நின்றான். கைகளை கட்டிக்கொண்டு என்ன என்றாள் முறைப்பாக. சாரி என்றான் கெஞ்சும் பாவனையில். அவள் மறுபடியும் முகத்தை திருப்பிக் கொள்ள, நிலா சாரிடி என்றான். இனி அப்படி பேச மாட்டேன். புதுசா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் என்று தன் கையை நீட்டினான். அவளுக்கும் சிரிப்பு வந்துவிட, சரி சரி பொழைச்சுப்போ என்றாள். ஆமா, நீ இங்கேயே இருந்துட்டியே, வீட்டில் இல்லைன்னா தேட மாட்டாங்களா? இல்லை, அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் பாட்டியை எழுப்பி விஷயத்த சொல்லி பார்த்துக்க சொல்லிட்டு தான் இங்கே வந்து இருந்தேன். எனக்கு அப்பா நடந்துகிட்டதை பார்த்து பயமா இருந்தது, அதான் என்றாள். அவள் முகத்தில் வருத்தம் தோய்ந்து நின்றது. அப்பாவுக்கு என்ன ஆச்சு என்றாள் அவன் முகத்தை ஆராய்ந்தபடி. அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. சரி, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கோ. ஏன்னா அப்பா ஸ்டேபிளா இல்லை அப்படின்னு தெரிஞ்சா இங்க குடியிருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்களோ தெரியல. அதுக்காக தான் சொல்றேன் என்றாள் மெல்லிய குரலில். இல்ல, முன்ன அப்படி இருந்தாரு, இப்போ நார்மல் ஆகிட்டாரு. முந்தா நேத்து நான் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு கோபமா போயிட்டேன். அதனால தான் மறுபடியும் அவர் மனசு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு என்றான் வேதனையோடு. அப்போ இனிமேல் அப்படி பண்ணாத, பார்த்து ஜாக்கிரதை என்று விட்டு வெளியில் வந்தாள். ஆமா, அஸ்வி எங்க என்று கேட்டான். அவ கிருஷ்ணா கூட நல்லா தூங்கிட்டு இருக்கா. போய் அவளை எழுப்பி அக்கா வீட்டில் கொண்டு போய் விடணும். சரி, நான் வரேன், அப்பாவை பார்த்துக்கோ என்று சிரித்தவாறு வெளியில் வர அவனும் அவள் பின்னாலேயே வந்தான். விடிந்தும் விடியாத அந்த அதிகாலை நேரத்தில் எல்லா வீடும் அமைதியாக இருக்க சகாவின் வீட்டை விட்டு அந்நேரத்தில் வெளியில் வரும் வெண்ணிலாவை கோப விழிகளோடு பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அவன். யார் அவன்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.